ஹாய், நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா பல்சர் தாங்க. இந்த பல்சர் வந்து ஜெனரல் சர்வீஸ்க்காக வந்தது. ஒரு சின்ன மெசேஜ் தான். இது என்ன தெரியுதுங்களா? ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி பிஞ்சு நிற்குதுங்க பாருங்க. இது இப்படியே இருந்ததுன்னா என்ன ஆகுது? ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா நம்மளுக்கு எப்படி மூச்சு காற்றோ அது மாதிரி தான் இன்ஜினுக்கு கார்பெட்டருக்கு போகிற இது ஏர் எல்லாமே இதில் தான் போகுது. ஸோ நம்ம ஏர் ஃபில்டர் வந்து கொஞ்சமாவது பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக இட்டு போய் இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சி இது ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஏர் ஃபில்டரே பார்த்திங்கன்னா 128 ரூபா தான். இந்த ஒரு 128 ரூபாய்க்கு பால் மாதிரி இந்த மாதிரி விட்டோம்னா அப்புறம் நிறையா பிரச்சனைகள் வருங்க. ஸோ இது வந்து அடிக்கடி செக் பண்ணணும். இல்லை ஒரு 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் செக் பண்ணாலே போதும். கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காதுங்க, நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இத்து போய் உள்ளே பூரா விழுந்துருக்கு. நல்லா அள்ளி இப்போ தான் ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ அதான் சரி ஒரு மெசேஜாக சொல்லலாம் அப்படின்னு நான் கால் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே ரெடிமேடாக வந்துடும். அழகாக உள்ளே வச்சுட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணால் சரி, எவ்வளோதாங்க. இது நம்ம அழகாக வீட்டிலே உட்காந்து கூட செக் பண்ணிட்டு பண்ணலாம். அவ்வளோதான், பக்காவாக முடிஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்க்ரூ எப்படி இருந்தாலும் எல்லா வீட்லேயும் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வர்றது தான் 5 ஸ்க்ரூ தாங்க. அழகாக அந்த சைடு சீல்டை கழட்டிட்டு இந்த 5 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணி போடலாம். இது மெயினாக அந்த வீட்டிலலாம் ஏசி யூஸ் பண்ணுறவங்க வீட்டிலலாம் வந்து அந்த மேலே வர்ற ஃபில்டரை டஸ்ட் எடுத்து தட்டிட்டு க்ளீன் பண்ணி போடுறோம்ல, அந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி போட்டாலே போதுங்க. பெருசாக ஒன்றும் வேலையே கிடையாது, நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டோட ஓடிச்சுன்னா நிறையா பிரச்சனை வரும். கார்பெட்டர் அடைக்கும், கிலோமீட்டர் கிடைக்காது, பிக்கப்பே சில நேரம் இருக்காது. ஏன்னா அதுக்கு போகிற ஏர் வந்து கம்மியாக போகிறனால, அடைச்செடுத்து போகிறனால இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஓகேங்க, அவ்வளோதாங்க. நீட்டாக ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பெரிய வேலையே கிடையாது. இந்த வண்டிக்கெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்க, ஒரு சின்ன மெசேஜ் அதான் சொல்லலாம் வீடியோ போட்டேன். தேங்க்யூ.